விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேருமே டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து தன்னுடைய ஓய்வு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஓய்வு மூலியமா இது சாதாரண ஓய்வு விஷயம் தானே. ரிட்டயர்மெண்ட் ஆகுறாங்க. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது? இது எதுக்கு வீடியோ அப்டின்னா, இதுல மிகப்பெரிய அரசியல் இருக்கு. இவங்க 2 பேரும் ஓய்வுக்கு காரணம், இவங்க தானா எடுத்த முடிவு கிடையாது. வற்புறுத்தி எடுக்க வச்சிருக்காங்க. அந்த முக்கிய புள்ளி யார்? அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனை? இது வந்து பிசிசிஐ எடுத்த முடிவா? இல்ல தனிப்பட்ட நபரால் எடுத்த முடிவா? இதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு, இந்த டெஸ்ட் போட்டிகள்ல இருந்து ரோஹித் சர்மாவும், விராட் கோலியும் ஓய்வு பெற்றதுக்கான அரசியல் என்ன? அப்படின்னு பல கேள்விகள். அந்த கேள்விக்கு ஃபுல்லா அந்த விடை இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ரோஹித் சர்மா ஒரு ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய டெஸ்ட் போட்டிகளிலிருந்து நான் ஓய்வு அறிவிக்கிறதா அறிவிச்சிருந்தாரு. எல்லாருமே என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ரோஹித் சர்மா ஓரிரு மாதங்களுக்கு முன்னாடி தான், நான் வரக்கூடிய அந்த டெஸ்ட் தொடரில் வந்து நல்லா விளையாட ட்ரை பண்ணுறேன். நல்லாக விளையாடுவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருந்தாரு. திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரோஹித் சர்மா தன்னுடைய ரிட்டயர்மெண்ட் அறிவிச்சிருந்தாரு. அதுக்கு பின்னாடி முக்கியமான புள்ளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைய தலைமை பயிற்சியாளர் இருக்கக்கூடிய இந்திய அணிக்கு கௌதம் கம்பீர் அவர்கள் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் அனௌன்ஸ் பண்ண ஓரிரு நாட்கள்லயே நிறைய பேர் என்ன நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா, விராட் கோலியும் தன்னுடைய டெஸ்ட் கெரியரை முடிச்சுக்க போறாரு. தன்னுடைய டெஸ்ட் தொடர்ல இருந்து ரிட்டயர்மெண்ட் அறிவிக்க போறாரு அப்படின்னு நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு. அது ரூமர்ஸா உண்மையா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது, அடுத்ததா டெஸ்ட் கேப்டனாக விராட் கோலி தான் வரப்போறாரு. டெஸ்ட் கேப்டன்ஷிப் கேட்டிருக்காரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் உள்ள உலாவிக்கிட்டே இருந்துச்சு. இவரு விருப்பம் தெரிவிச்சதாகவும், அதுக்கு பிசிசிஐ உங்க முடிவை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. நீங்க வந்து இன்னும் ஓரிரு ஆண்டுகள் விளையாடலாம். அதனால நீங்க முடிவை மாற்றிக்கொள்ளுங்க அப்படின்னு ஒரு அவகாசம் குடுத்ததாகவும் அப்படின்னு செய்திகள் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோசியல் மீடியாவுல பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருந்துச்சு. இதுல வந்து திடீர்னு இன்னைக்கு ஒரு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் வந்து பயங்கரமா வைரல் ஆயிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி தன்னுடைய டெஸ்ட் கரியரை முடிச்சுக்கிட்டாரு. அவரோட ரிட்டயர்மெண்ட்ட அவரே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட இன்ஸ்டா மூலியமாக ஒரு 12 இயர்ஸா டெஸ்ட் கரியர்ல விளையாண்டது, அவருடைய அந்த சிறப்பு, எப்படி உள்ள வந்தாரு, எப்படி விளையாண்டாரு, அதோடைய பெருமைகள் என்ன அப்படின்னு ஒரு ஒரு லாங் போஸ்ட் போட்டு, நான் இந்த மாரி வந்து தன்னுடைய டெஸ்ட் கரியரை முடிச்சுக்கிறேன், ரிட்டயர்மெண்ட் ஆகுறேன்னு சொல்லி அறிவிப்பு அறிவிச்சிருந்தாரு. இந்த அறிவிப்பு அறிவிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, பலதரப்பட்ட மக்கள், அதாவது இந்த கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. ரோஹித் சர்மா ரிட்டயர்மெண்ட் ஆகும்போதுமே அந்த அதிர்ச்சி இருந்துச்சு. ஆனா ரோஹித் சர்மாவுக்கு 38 வயசு ஆயிடுச்சு. ஆனா விராட் கோலிக்கு 36 வயசு தான் ஆகுது. கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது 2 வருஷம் சின்னவரு. இன்னும் சொல்லப்போனா பெட்டராவே இருக்காரு. ரோஹித் சர்மாவ கம்பேர் பண்ணும்போது விராட் கோலி பிசிக்கலாவும் பெட்டரா இருக்காரு. கொஞ்சம் ஃபார்ம்லயும் பெட்டரா இருக்காரு. ரோஹித் சர்மா கூட ஓகே அப்படிங்கும் பொழுது, விராட் கோலி இன்னும் அவசரப்பட்டுட்டாரோ? ரோஹித் சர்மா மாரி ஒரு 38 வரைக்கும் விளையாண்டுருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு முடிவுல இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனா 2 பேருமே இங்க வந்து ஓய்வு பெற்றது வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா ஒரே சமயத்துல ஒரு 2 சீனியர் பிளேயர், அது மட்டும் இல்லாம நீங்க ரோஹித் சர்மா வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி வாங்கி குடுத்திருக்காரு. T20 வேர்ல்டு கப் வாங்கி குடுத்திருக்காரு. ஐசிசி டிராஃபிய ரொம்ப நாளா வந்து எம்எஸ் தோனிக்கு அப்புறம் யாருமே வாங்க முடியல அப்படிங்கும்போது, அத வந்து பண்ணி குடுத்தவரு ரோஹித் சர்மா. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது, இவங்களுக்கு இந்த நெருக்கடி ஏன்? 2 பேரும் ஒரே நேரத்துல இந்த மாரி வந்து விட்டுட்டு போனாங்கன்னா, த கிரிக்கெட் கெரியர் என்ன ஆகுறது? எதிர்காலம் என்ன ஆகுறது? அப்படின்னு நெறைய கேள்வி. என்னப்பா எதிர்காலம்? அதான் T20 வந்துருச்சு, ஐபிஎல் வந்துருச்சு. நெறைய பேர் நல்லா யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்து ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா ஐபிஎல் யாருனாலும் விளையாட முடியும். T20 யாருனாலும் விளையாட முடியும். ஆனா டெஸ்ட் மேட்ச எல்லாராலயும் விளையாட முடியாது. அதுக்கு ஒரு உளவியல் ரீதியாக நெறைய அதுக்கு வந்து ஒரு தயார் நிலைப்படுத்தணும் நம்மள. ஏன்னா எல்லா பிளேயராலயும் ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டா, அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நல்லா நோட் பண்ணி பாருங்க நீங்க. ஆகச்சிறந்த பேட்ஸ்மேன்கள், ஆகச்சிறந்த ஒரு கிரிக்கெட்டர் எங்கேருந்து உருவாகுவாங்க அப்படின்னா, அந்த டெஸ்ட் மேட்ச்ல இருந்து தான் உருவாகுவாங்க. அந்த டெஸ்ட் மேட்ச எப்படி ஹேண்டில் பண்றாங்க? ஒரு 5 நாள் கொண்ட டெஸ்ட் மேட்ச். ஒரு நாள் ஃபுல்லா விளையாடணும். 100 ஓவர் பந்து வீசணும். 100 ஓவர் பேட்டிங் பண்ணணும். ஃபீல்டிங் பண்ணணும். அதுக்கு அவங்க தயார்படுத்திக்கணும். அவங்களுடைய மனநிலை வந்து உளவியல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த மாரி பிசிக்கல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு கண்டிஷன்ஸ் வேற மாரி இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் அடாப்ட் பண்ணி விளையாடணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கிரிக்கெட்டர் எங்க உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் மேட்ச்ல தான் நல்லா உருவாகும். கண்டிப்பா இத அக்செப்ட் பண்ணிப்பாங்க எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, அந்த டெஸ்ட் மேட்ச் எல்லாரும் விளையாட முடியாது. அதுக்கு ரஞ்சி டிராஃபி விளையாடணும். நெறைய டொமஸ்டிக் மேட்சஸ் நெறைய விளையாண்டு, அதில மிகப்பெரிய ரெக்கார்ட் அந்த ஒயிட்ல வந்து மிகப்பெரிய ரெக்கார்ட்ஸ் வச்சா மட்டும் தான், இந்தியன் ஒயிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
அப்படி இல்லைன்னா அது மிகப்பெரிய கனவாகவே போகும். நிறைய பேருக்கு வந்து இன்னும் கனவாவே இருக்கு. அந்த ஒயிட்ஸ்ல விளையாடணும் அப்படிங்கிறது. ஸோ அத வந்து ஈஸியா வந்து 2 சீனியர் இப்ப உள்ள இருக்கிறதுல இப்ப இருக்கக்கூடிய ஒரு யங் ஜெனரேஷன்ஸ்க்கு 2 பேருமே ஒரு ஐடியலா இருக்காங்க. ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி. அந்த ஐடியலா இருக்கிறவங்க பேக் டு பேக் ரிட்டயர்மென்ட் ஆகும்போது எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வருது. ஸோ கௌதம் கம்பீர் பெயர் அடிபட்டது என்ன சொல்றாங்க அப்படின்னா, வரக்கூடிய ஜூன்ல நடக்கக்கூடிய இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல 5 மேட்ச் விளையாட போறாங்க. அந்த 5 மேட்ச்ல ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலிக்கு வந்து 5 மேட்சும் விளையாட வாய்ப்புக்கு தரமாட்டாங்க. 2 மேட்ச் பார்ப்பாங்களாம். அந்த 2 மேட்ச்லயும் பெர்ஃபார்மன்ஸ் சரி இருந்தா அத ரிவ்யூ பண்ணிட்டு தான் அடுத்த 3வது டெஸ்ட் போட்டில விளையாட வாய்ப்பு குடுக்கப்படும். அதுக்கு 2 பேரும் சம்மதிச்சாங்கன்னா, அவங்கள டீம்ல எடுக்கலாம் அப்படிங்கிற மாரி பிசிசிஐயிடம் கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு. கௌதம் கம்பீர் சொன்னத அப்படியே பிசிசிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விராட் கோலி கிட்டயும் ரோஹித் சர்மாட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 2 மேட்ச் நீங்க விளையாண்டுட்டு, நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லன்னு 3வது மேட்ச்ல வந்து உங்கள மோஸ்ட் சீனியர்ஸா இருக்கிறவங்கள வந்து டீம்ல இருந்து டிராப் பண்ணாங்க அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு அவமானமா இருக்கும். அப்படி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்ம எதுக்கு 2 மேட்ச் போய் விளையாண்டு அந்த பிரஷரோடயே விளையாண்டோம் அப்படின்னா, கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்றது ஈஸி கிடையாது. கண்டிப்பா அந்த தாட் மனசுக்குள்ள இருக்கும். ஐயோ! நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலனா நம்மள வந்து அப்படி டீம்லேருந்து பண்ணிட்டாங்கன்னா, நம்மளுடைய அந்த சுத்தி இருக்கிற ஜூனியர்ஸ் பிளேயர் மத்த கண்ட்ரில போய் விளையாட போறோம் அப்படின்னு நெறைய கேள்விக்குறிகள் ஏற்படும். ஸோ அப்படியே அந்த ஃபார்ம்ல இல்ல அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு டென்ஷன் ஆகும் அப்படிங்கிறதால, ரோஹித் சர்மா வலுக்கட்டாயமாக தான் ஒரு ரிட்டயர்மென்ட் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சுது. சேம் டைம்ஸ் விராட் கோலிக்கும் ஆனா பரிசீலனை குடுக்கப்பட்டது. அப்படி இருந்தாலுமே விராட் கோலி தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன்சி பதவிய குடுங்க. அதாவது டெஸ்ட் கேப்டன்சி பதவிய எனக்கு திரும்பவும் குடுங்க அப்படின்னு விராட் கோலி கேட்டதாகவும், அதுக்கு கௌதம் கம்பீர் குடுக்க முடியாது. நீங்க வந்து அணியில வந்து சாதாரண ஒரு பிளேயரா மட்டும் இருக்கலாம். ஒரு பேட்ஸ்மேனா இருக்கலாம். ஆனா கேப்டன்சி பதவி குடுக்க முடியாது. அதே மாரி உங்களுக்கு 2 மேட்ச் டைம் குடுக்கப்படும். அந்த 2 மேட்ச்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, அடுத்து கேரி ஃபார்வர்ட் ஆக முடியும் அப்படிங்கிற மாரி கண்டிஷன்ஸ் வச்சது தான். இப்போதைக்குமே மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்க தோன்றிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய டெஸ்ட் அணிக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா தான் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, நம்ம வந்து இதுக்கப்புறம் நீங்க வந்து விராட் கோலி மாரி ஒரு பிளேயர உருவாக்கணும். ரோஹித் சர்மா மாரி ஒரு கேப்டன நீங்க உருவாக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்க பெரிய டிராவல் பண்ணணும். ஏன்னா கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்ததுலேருந்தே மிகப்பெரிய சாம்பியன்ஸ் டிராஃபி வாங்கி கொடுத்தாரு. எஸ் ஓகே படி அப்படி இருந்தாலுமே, அவருக்குள்ள வந்து ஒரு அந்த ஈகோ தான் தான் அந்த முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு அரசியல் பண்றாரோ அப்படின்னு தோணுது. என்னன்னா, ஆல்ரெடி விராட் கோலி வந்து கேப்டன்சி பதவி விட்டு போகும்போது, அதாவது ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஒரே கேப்டன் தான் இருக்கணும். 3 ஃபார்மேட்டுக்கும் ஒரே கேப்டன் தான் இருக்கணும் அப்படின்னு வாலண்டரியா அவர வந்து ஓடிஐ கேப்டன் வந்து அவருடைய அந்த கேப்டன்சி பதவிய புடுங்குனாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா, T20 கேப்டனா இருந்தாரு ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்த T20 கேப்டன்ஷிப் பதவி வாங்கி சூரியகுமார் யாதவ்ட்ட குடுத்தாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது, அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? பிசிசி என்ன சொன்னாங்கன்னா, எல்லா ஃபார்மேட்டுக்கும் ஒரே கேப்டன் சொன்னீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிஐ கேப்டனா இருக்காரு. T20க்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனா இருக்காரு. டெஸ்ட்டுக்கு நீங்க யார் கேப்டனா போட போறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் சுத்தி பார்க்கும்போது, இந்த கிரிக்கெட்ட சுத்தி ஒரு அரசியல் எப்போதுமே எழுந்துகிட்டே இருக்கும். எல்லா பிளேயர்ஸுக்குமே நடக்குது. நீங்க எம்.எஸ். தோனி அவருக்குமே ப்ராப்பரா ஒரு ஃபேர்வெல் மேட்ச் நடக்கல. ஏன்னா, எம்.எஸ். தோனி அவர்கள் வந்து நம்ம என்னதான் 1000 விமர்சனங்கள் வச்சாலுமே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஐசிசி டிராஃபி வாங்கி குடுத்தாரு. ஒரு டிராஃபி கிடையாது. 1, 2, 3 அப்படின்னு பேக் டு பேக் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ ஐசிசி டிராஃபிஸ் ஆல் ஃபார்மேட்ல வாங்கி குடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா, அவருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேர்வெல் வைக்கல. அதே மாதிரி ரோஹித் சர்மா, அதே மாதிரி இப்போ விராட் கோலி. ஸோ இவங்களுக்கு ப்ராப்பரா ஒரு ஃபேர்வெல் மேட்ச் அப்படிங்கிற ஒரு ஃபேர்வெல் அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறது ஒரு இல்லவே இல்லாம போய் ஒரு அரசியல் நோக்கத்துக்காக, ஒரு பணத்துக்காக நம்ம வந்து இத வந்து எப்படினாலும் கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுற மாரி இப்படி போச்சுன்னா, இந்த கிரிக்கெட்டோட எதிர்காலம் இளைஞர்களுடைய வருகைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பாதியிலே நின்றும். தேக்கம் அடைஞ்சு அப்படியே நின்றும். ஸோ அந்த டெஸ்ட் கிரிக்கெட் மாரி ஒரு போட்டியில வந்து அந்த டெஸ்ட் கிரிக்கெட் என்னைக்கு வந்து உயிர் தெழும்பாம போகுதோ, அன்னைக்கு வந்து நீங்க என்னதான் ஐபிஎல் மாரி வந்து எத்தன லீக் வச்சு, எத்தன பிளேயர்ஸ் உள்ள வந்து 10 பாலுக்கு 50 ரன்னே அடிச்சாலுமே, அவங்களால வந்து டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட முடியாது. டெஸ்ட்ல விளையாண்டு சாதிச்சவங்க நெறைய பேர் அதுக்கப்புறம் ஓடிஐக்குள்ள வந்து அதுக்கப்புறம் சாதிச்சிருக்காங்க. ஸோ டெஸ்ட் கிரிக்கெட்ட முதல்ல உயிர் தெழும்ப வைங்க. இந்த T20 இந்த ஐபிஎல்லாம் ஓரம் கட்டிட்டு, டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு முதல்ல உயிர் தெழும்ப வைங்க. அதுக்கு முதல்ல நல்ல பிளேயர்ஸா எடுத்து, இந்த பாலிடிக்ஸ் இல்லாம இந்த கிரிக்கெட்ட முதல்ல ஒரு ஸ்போர்ட்டா கொண்டு போங்க. ஸோ இந்த விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவோடைய இந்த ரிட்டயர்மென்ட் அறிவிப்பு வந்து நெறைய பேத்துக்கு கஷ்டமா இருக்கும். யாரெல்லாம் 2 பேத்தையும் மிஸ் பண்றீங்க? யாரெல்லாம் இவங்களுக்கு கரெக்ட்டான ரீப்ளேஸ்மென்ட்டா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இல்ல அடுத்த டெஸ்ட் கேப்டன் இவரா இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்க பேர கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.